சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 2025 வருஷத்தினுடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் உங்களுடைய வருமானங்கள் நல்லா இருக்குது. ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணால் காரியம் சக்ஸஸ் ஆகுமானால் நடக்கும். ரொம்ப நாளாக நான் ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த சின்ன விஷயங்கள் கூட நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், நம்முடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, லவ்வில் நிறைய பிரேக்கப் இருந்தால் கூட பின்னாடி அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. இந்த மாதம் குடும்பத்தில் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கலை, தள்ளி போயிட்டுருக்கு. எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் எதிர்பாராத நீங்கள் தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பும் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, தள்ளி போயிட்டுருக்கு, எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா உண்டு. நீங்கள் இந்த மாதம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் லாபத்தை கொடுக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து பண்ணிங்கன்னா நீங்களும் நல்லா ஏர்னிங் பண்ணுவீங்க, உங்கள் பார்ட்னரும் நல்ல லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை மேரிட் லைஃப் ஹாப்பி மேரிட் லைஃபாக இருப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது கவனம், வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையை பார்க்கும், வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது. வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்குது. எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணி கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். உங்களை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதெல்லாம் நன்மை நினைங்க. இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும். பெரிய லெவலில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எதிர்பார்த்து காத்திருக்கணும் கிடைக்கும். அரசாங்கத்தால் ஏதாவது எனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டால் நன்மதி நடப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உண்டு. நான் பெரிய லெவலில் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும், ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருக்குது. இறைவன் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்த அனுகூலம் அனுக்கிரகம் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறையா உண்டு. எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. கிரானிக்காக ஏதாவது நோய் இருந்தால் குணமாகும். கடனும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற முதலே சொன்ன மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். அது உங்களுடைய சர்வீஸாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும். ஸோ அது மாதிரியான எண்ணங்கள் சிந்தனைகள் இருந்தால் மாற்றுங்க. இந்த மாதத்தில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய ஹெல்த்து இதிலெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெல்லாம் நீங்கள் விநாயகர் இருக்காரு நல்லா கும்பிடுங்க. அது இல்லாமல் மகாலட்சுமியை நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க.